வணக்கம் மக்களே, நான் தருண். வெல்கம் பேக் டு மை சேனல் டிஎஸ் எக்ஸ்ப்ளோரர். இந்த விலாகில் வந்து நம்ம திருநெல்வேலியிலேருந்து சென்னை வந்தே பாரத் எக்ஸ்பிரஸை ட்ரை பண்ண போகிறோம். இதான் நம்ம கன்னியாகுமரி சீரிஸோட லாஸ்ட் வீடியோ. அப்புறம் திடீர்னு எப்படி திருநெல்வேலி வந்தேன்னு யோசிச்சுருப்பீங்க. நான் முந்தின நாளே வந்துட்டேன். கன்னியாகுமரியிலேருந்து பஸ் பிடிச்சி திருநெல்வேலி வந்துட்டேன். இதான் மார்னிங்கில் இருக்க திருநெல்வேலி. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 5:15 ஆகுது. எங்களுக்கு 6 o'clock ட்ரெயின். காலையிலே எழுந்தோடனே பஸ்ஸெல்லாம் கிளம்பிடுச்சு, கவர்மெண்ட் பஸ்ஸஸ். அங்கே ஆப்போசிட்டில் வந்து ஹாஸ்பிட்டல். பெருசாக கூட்டம் இல்லை வெளில. நம்ம எஸ்சிடிசி பஸ்ஸஸ்லாம் காலையிலே ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இதான் நான் தங்கியிருக்கேன். லைட்டிங் சரியாக தெரியுமான்னு தெரியல. ஷார்ட் டியூரேஷன் தங்குனீங்க, சப்போஸ் ஒரு நாள் தங்குனீங்கன்னா ஓகே, சிங்கிள் ரூமு. வாங்க இப்போ ஸ்டேஷன் வந்துட்டோம். ஹோட்டல்லேருந்து நம்ம வந்தே பாரத் அங்கே தூரத்தில் நிற்குது. வாங்க போகலாம். ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். காஃபி குடிச்சிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இது என் செகண்ட் டைம் வந்தே பாரத். பேக் இங்கே வச்சுட்டு காஃபி குடிச்சிட்டு வருவோம். ஆப்போசிட்டில் நிற்கிறது திருநெல்வேலி தாதர் எக்ஸ்பிரஸ். நம்ம ட்ரெயின் ரொம்ப சூப்பராக இருப்பாங்க. நம்ம உள்ள இன்டீரியர்ஸ் எப்படி இருக்குன்னு நேரத்தில் செக் பண்ணலாம். லெக் ஸ்பேஸ் நிறைய இருக்குது. அப்புறம் ஃபுட் ரெஸ்ட்டும் பக்காவாக இருக்குது. சீட்டுக்கு அடியில் மொபைல் சார்ஜிங் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் சூப்பராக வேலை செய்யுது. யூஎஸ்பி போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மொபைல் சார்ஜிங் இதுவும் கொடுத்துருக்காங்க. இப்போ ட்ரெயினில் இருக்க வாஷ்ரூம்ஸை பார்த்துடலாம். இந்த வாஷ்ரூம் பார்த்திங்கன்னா டிசேபிள் பீப்புளுக்காக தான், அதனால் இவ்வளோ பெருசாக இருக்குது. நார்மல் வாஷ்ரூம்ஸ்லாம் இவ்வளோ பெருசாக இருக்காது. இந்த டாய்லெட் வந்து ஒரு டிசேபிள் பர்சன்ஸ்க்காக. இது வந்து குழந்தைங்க உட்காரு வாஷ்ரூம்ஸ். இது வந்து சோப் டிஸ்பென்சர்ஸ் வந்து இது பாரு. அவ்வளோ சுத்தம் போட்டு பயங்கர ஒரு விஷயம். வாஷ்ரூம் வந்து ரொம்ப நீட்டாக இருந்தது. பெருசாக ஸ்பேஷியஸாக இருக்குது. நம்ம நார்மல் வந்தே பாரத் டாய்லெட்ஸோட கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்குது. இங்கே போட்டிருப்பாங்க டிசேபிள்டு பர்சன்ஸாக.
அதுதான் ட்ரெயின் இப்போ கிளம்பிடும். ட்ரெயின்லேயே பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ஸ் கொடுத்துட்றாங்க, தமிழ் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ஸ் கொடுத்துட்றாங்க. அப்புறம் வாட்டர் பாட்டிலும் கொடுக்குறாங்க. ட்ரெயின் கிளம்பி 15 மினிட்ஸில் நமக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்துட்றாங்க. மார்னிங் ஸ்நாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிபிக் டைஜஸ்டிவ் பிஸ்கெட் கொடுக்குறாங்க. அப்புறம் டீ இல்லைனா காஃபி கொடுக்குறாங்க. டீ இல்லை காஃபி வேணும்னா நமக்கு ஹாட் வாட்டர் கொடுத்துருவாங்க. இந்த பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணால் நம்ம டீ குடிச்சிக்கலாம். ட்ரெயின் வந்து சரியான ஸ்பீடில் போயிட்டுருக்கு. 110 km/h மேக்ஸிமம் ஸ்பீடு போகுது. We are approaching Virudhunagar station. After the train has come to a Bhartiya Rail के साथ यात्रा करने के लिए धन्यवाद. Thank you, Bachcha. Time for கேபின் ட்ரைவ் பார்க்க நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. இது வந்து நம்ம பியூர் லக்கு தான். நார்த் இந்தியாவில் நிறைய வந்தே பாரத் ட்ரெயின்ஸ்லலாம் கேபின் ரைட் பார்க்கலாம். சரிங்க, இப்போ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் இந்த ட்ரெயினில் வந்து ஃப்ரீ வைஃபை இருக்கான்னு. ஃப்ரீ வைஃபைன்னு ஒன்று இல்லை, ஆனால் அதுக்கு பதிலாக வந்தே பாரத் என்டர்டெயின்மெண்ட்னு ஒன்று இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரீ ப்ரோக்ராம்ஸ், மூவிஸ்லாம் பார்க்க முடியும். உண்மையாக சொல்ல போனோம்னா மூவிஸ்லாம் நிறைய அங்கே இல்லை, 1-2 மூவிஸ் தான் இருக்குது. மதுரை ஜங்ஷன் தாண்டின உடனே பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துறாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பொங்கல், வடை, கேசரி, சாம்பார், சட்னி, அப்புறம் ரிஃப்ரெஷிங் வைப்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்டு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு மஃபின்ஸும் கொடுத்துட்டாங்க. வெண்ணிலா மஃபின்ஸ் சூப்பராகவே இருந்தது.
गाड़ी में पूरी तरह से रुकने के बाद ही सावधानी से उतरें। Thank you for traveling with Indian Railways. जब बेचेंगे तो हम लोग जब बेचेंगे तो अभी लोग तो हम लोग आप लोग 25 रुपये में बेचो। சரிங்க, இப்போ நம்ம ட்ரெயினோட டிக்கெட் காஸ்ட் பற்றி பார்த்துடலாம். ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் சேர் காரில் 3055 ருபீஸ் ஆகுது. அப்புறம் ஏசி சேர் காரில் வந்து ஒருத்தருக்கு 1665 ருபீஸ் ஆகுது. லஞ்ச் பார்த்தீங்கன்னா ரைஸ், சப்பாத்தி, சாம்பார், சன்னா குருமா, காய் பொரியல் கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்தது லஞ்சு. சாப்பிட்டு 1 hour கழிச்சு தாம்பரம் ஸ்டேஷன் கிட்ட வந்துட்டோம். Remember to take all your belongings with you. சென்னை எக்மோர் ஒரு ரீச் ஆகிட்டோம். சரி, இந்த சீரீஸும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், அப்போ தான் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் ஆகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்டர்நேஷனல் சீரீஸில் சந்திக்கிறேன். பாய் கைஸ்.